ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச நூடுல்ஸ் லாலிபாப் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். 10 ரூபா நூடுல்ஸு இந்த மாதிரி பேக்கெட்டு ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு தேவைக்கேற்ப காரத்துக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸு 1/4 ஸ்பூனு, புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறதுக்காக. இது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ இதுக்கு நூடுல்ஸுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் உடச்சிட்டு போடுங்க. இந்த பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ நம்ம இறக்கி காய் கொட்ட தட்டில் கொட்டிடலாம். இப்போ நமக்கு நூடுல்ஸ் நல்லா இந்த பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ அதில் போட்டு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாதி தான் போடுறேன். உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, கேரட்டு, வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. நான் எல்லாத்தையுமே போட்டு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம அதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த சைஸ் உருட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பால்ஸாக உள்ளே போட்டுடலாம். இந்த பாருங்கள், 2 பால் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாலிபப்புக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கு கடையில் கிடைக்கிது. நூடுல்ஸ் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் அதுக்கு சாஸ் வச்சுருக்கேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.